வணக்கம். நான் ஒரு 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 பையன் ஒருத்தங்கள நான் நண்பன் ஏத்துக்கும்போது, அந்த நண்பன் எப்படி, அவன் குணாதிசயங்கள் எப்படி இருக்கான், அவன் நல்லவனா, கெட்டவனா அப்படின்னு நினைச்சுட்டு தான் நம்ம வந்து அவன நட்பு பாராட்டணும். அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு, "நீ யார எத வச்சு நீ அவன் நண்பனா ஏத்துக்கிட்டேன்னு?" கேட்கிறாரு. அவரு வந்து குணநலன், அவன் எப்படி நம்மளுக்காக இருக்கிறானா, என்னான்னு சொல்லிட்டு அவன ஆராய்ஞ்சு, அப்புறம் தான் நண்பன் ஏத்துக்கணும். அப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம நண்பன் ஏத்துக்கக்கூடாது. ஆபத்து சமயத்துல உதவுனா தான் நம்ம நண்பன் ஏத்துக்கணும். இந்த 2 நண்பன் வந்து காட்டுக்கு போகும்போது, கரடி வந்தபோது ஒரு நண்பனுக்கு ஒரு பையன் ஒருத்தனுக்கு மரம் ஏறத் தெரியாது. மரத்து மேல ஏறிடுச்சு. ஒரு நண்பனுக்கு ஒருத்தருக்கு வந்து ம மரம் ஏறத் தெரியாது. அதனால டக்குன்னு கீழ விழுந்துறான். மூச்ச புடிச்சுட்டே இருக்கும்போது கரடி வந்து பார்த்துட்டு, இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு, இறந்து போன பிரேதத்த சாப்பிடாது கரடி. அதனால மூச்ச அடக்கிட்டே இருக்குது. போயிருச்சு கரடி. அப்போ மரம் ஏறுற அந்த மரத்துல இருந்துக்க நண்பன் கீழ வந்து, "கரடி உன் காதுல என்ன சொல்லுச்சு?" அப்படின்னு சொல்லும்போது, "இந்த மாரி ஆபத்து சமயத்துல உதவாத நண்பன நீ ஒதுங்கி போயிரு" அப்படின்னு சொல்லிட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அந்த பையன். அதனால நம்முடைய ஆபத்து சமயத்துக்கு உதவுறவனா இருக்கணும். அவன நம்ம நண்பனா ஏத்துக்கணும். ஔவையார் சொல்றாரு, "மாட்டானை ஒரு நாள் நம்ப வேண்டாம்" அப்படின்னு சொல்றாரு. நம்ம சீக்கிரத்துல ஒருத்தன் வந்து நம்ம நண்பன் ஏத்துக்கூடாது. ஏத்துக்கிட்டா நம்மள ஏமாத்திருவாங்க அவங்கள நம்மள. அதனால வந்து நம்மள வந்து அவன நல்லா புரிஞ்சுகிட்டு, அப்பன்னா அந்த அந்த பையன வந்து நண்பன் ஏத்துக்கணும். இல்ல பெண்ணோ, ஆணோ நண்பன் ஏத்துக்கிட்டா தான் நம்ம வாழ்க்கையில அமைதி கிடைக்கும். நன்றி.